அவையின் அரசியல். எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அன்று. உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளலாம். 2000 ஆண்டுகளாக தயாரித்து புதிய ஏற்பாட்டில் திரு அவையை கடந்து இன்றும் திரு அவை உலகமெங்கும் பரவி இருப்பதை பெருமையோடு தாட்சியோடு உணர்ந்து மகிழ்வோம், நம்புவோம். உயிர்த்த ஆண்டவரோடு ஒன்றித்திருப்பதை வெளிப்படையாக ஏற்பவர்கள் திரு அவையினர். மீண்டுமாக, உயிர்த்த ஆண்டவரோடு ஒன்றித்திருப்பதை வெளிப்படையாக ஏற்பவர்கள் திரு அவையினர். ஒன்றாய் விளங்க வேண்டும் திரு அவை, ஒன்றாய் விளங்க வேண்டும் திரு அவை என்று ஆரம்பிக்கப்பட்டது. என்று புண்பட்ட மனித இனத்தால் பல்வேறு குழுக்களாய் பிரிந்திருந்தாலும் கத்தோலிக்க திரு அவை ஒன்றாய் இருப்பது மிகவும் பாராட்டப்பட வேண்டியுள்ளது. இயேசுவின் அரசியலே திரு அவையின் அரசியல் என்பதை ஏற்போம். இருமையில் ஒருமை. சூழ்நிலையும் யதார்த்தங்களும் எந்நிலையில் எங்கிருந்தாலும் உயிர்த்த ஆண்டவரின் பிரசன்னமே பலமாக, பாலமாக, ஒருமையை வழங்கும் அருளாக அமைந்து வருகிறது என்பது நமது அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். திரு அவையில் பலவீனம் கடைசி வரை இருப்பினும் அதைவிட அதிகமாக ஆண்டவரின் பிரசன்னமே வலிமை மிக்கதாக இருக்கும் என்பதில் சந்தேகத்திற்கு இடமில்லை. இதுவே திரு அவையின் துவக்க முதல் தொடரும் வரலாறு என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. இருப்பினும் உயிர்த்த ஆண்டவரின் வல்லமையை அதிகமாக்கி பலவீனத்தை திருச்சபையும் திருச்சபையில் உறுப்பினரும் குறைக்க விழிப்பாய் இருப்பதும் உண்மையே. ஆவியோ ஊக்கமுள்ளது, ஊனுடலோ பலவீனமுள்ளது நமது தொடர் அனுபவமாகும். இதில் நாம் பெருமை பாராட்ட நம்மிடம் பாவத்தை தவிர வேறு ஒன்றுமில்லை. மற்றவையெல்லாம் நமக்குள் இருக்கும் ஆவியின் ஆற்றலாகும் என்பதில் ஒளிவு மறைவு இன்றி இருப்பது நன்று. ஆற்றலாலும் அல்ல, சக்தியாலும் அல்ல, ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமே. திரு அவையின் அரசியல் இயேசுவின் அரசியலை தொடர்ந்து மேற்கொள்வதாகும். ஆண்டவரே நாயகன், நாம் எல்லாம் அவருடைய கருவிகள் என்பதை என்றும் பணிவோடு தாட்சியோடு ஏற்றுக்கொள்வோம். அரசியல். இன்று வழக்கத்தில் இருக்கும் அரசியல் என்ற சொல்லுக்கு பல்வேறு பொருளை பலரும் வழங்குபவர், விளக்கமளிப்பர், புரிந்து கொள்வர். எல்லா சொற்களுக்கும் எல்லைகள் உண்டு. ஆண்டவரின் சொல்லான வாக்கான இயேசுவுக்கு எல்லை இல்லை. இயேசுவில்தான் அரசியல் என்ற பொருளை முழுமையாக உணர இயலும். இவ்வுலகை சார்ந்தோர் அரசியலுக்கு நீதியை அடிப்படையாக மேற்கொள்ள இடமுண்டு. இன்று நீதிமன்றங்களில் நீதிப்படும் பாடுகளை மறந்துவிட வேண்டாம். இறைவனை சார்ந்த மக்கள் அரசியலுக்கு
அவரில் நாம் இருக்கிறோம், இயங்குகிறோம் என்ற பொருள் கொள்வர். பெரும்பாலான மக்கள் இவ்வுலகையும் மறு உலகையும் இணைத்து அரசியலில் போராடுவது அனுபவம் ஆகும். ஆவியின் வல்லமையே அர்த்தமுள்ள அரசியலுக்கு நம்மை அழைத்துச் செல்லும், வாழ வைக்கும், முதிர்ச்சி அடைய அருள் புரியும். திரு அவையின் அரசியலின் ஆழம் இதுவாகும். நடைமுறையில் நாம் ஒருமையும் தோழமையும் எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அந்த அளவுக்குத்தான் அரசியல் இடம்பெறும். இங்குத்தான் நமது வாழ்வின் நாடகமும் மேடையும் நடிப்பும் துடிப்பும் யதார்த்தமும் புதிரும் மெய்மையும் பொய்மையும் களமிறங்குகிறது. இந்த நாடகத்தை நாம் எல்லாரும் அன்றாடம் ரசித்து கொண்டு வருகிறோம். இவன் இடம்பெறும் உரையாடலின் ஒலித்தான் ஒலித்து கொண்டு வருகிறது. படைத்தவர், படைப்பு இவைகளின் தொகுப்பு நாம் ஒவ்வொருவருமாகும். படைத்தவர், படைப்பு இவைகளின் தொகுப்பு நாம் ஒவ்வொருவருமாகும். தனி ஒருவரின் அரசியல், குழுவின் அரசியல் இரண்டையும் இணைத்தும் தனித்தும் நாம் புரிந்து கொள்வது நல்லது. நாம் நினைப்பது போல் நாம் இருப்பதில்லை, இருப்பது போல நினைப்பதும் இல்லை. நாம் ஒவ்வொருவரும் கடவுளைப் போல ஒரு மறைபொருள் என்பதில் சந்தேகமில்லை. வாழ வாழத்தான் வாழ்வின் மறைபொருளை விரித்து பார்த்து பயின்று படித்து முன்னேறி வருகிறோம். இவ்வாறு வாழ்வு மலர்வதே வாழ்வின் முன்னேற்றமாகும். தான் திரு அவைத்தான். ஒருவர் தன்னை சரியாக புரிந்து கொண்டால்தான் ஒருவர் தன்னை சரியாக புரிந்து கொண்டால் ஒருவர் தன்னை சரியாக புரிந்து கொண்டால்தான் திரு அவையாக விளங்க இயலும். ஒருவர் திரு அவையாக இருந்தால்தான் தானாக திகழ இயலும். இன்று பெரும்பாலும் தானும் திரு அவையில் இருப்பவர்களும் எவ்வளவு ஆழமாக புரிந்து கொள்வதில்லை. எனவே தான் திரு அவையும் தானும் ஆழமில்லாத விளிம்பில் பயணித்து வருகிறது. இதற்கு விடுதலை வேண்டுமென்றால் உயிர்த்த ஆண்டவரின் அனுபவம் எல்லாருக்கும் தேவைப்படுகிறது. இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று நமக்கு அருளப்பட்ட திருப்பலி கொண்டாட்டம் மிகவும் பயன்மிக்கது. எனவே எந்த அளவுக்கு பொருள்மிக்க நிலையில் பொதுக்குருக்களும் பணிக்குருக்களும் திருப்பலியை நிகழ்த்தி வாழ்கின்றார்களோ அந்த அளவுக்குத்தான் திரு அவை தான் இன்றைய உலகில் உயிர்த்த ஆண்டவருக்கு சான்று பகர இயலும். ஒவ்வொரு திருப்பலி கொண்டாட்டமும் முக்கியமானது என்பதை திரு ஆட்சியாளர்கள் தெரிந்து இருப்பதை விட அன்றாடம் அனுபவித்து அர்த்தமுள்ள முறையில் தகுந்த தியான தயாரிப்போடு மக்களை பீடத்தை நெருங்கி வந்து அமர செய்து பலி நிகழ்த்துவது தேவைப்படுகிறது. மக்கள் ஒன்றாக வர இன்னமும் தயாராக இல்லை என்பதை நாம் அன்றாடம் திருப்பலி கொண்டாட்டங்களில் கண்டும் காணாமல் போவது கவலைக்குரியது என்பதை உணர்வோம். நம்பிக்கை வளர்ச்சியும் விழிப்புணர்வும் மறை மாவட்டத்தின் கொள்கையாக அறிவித்து அனைவரும் முயல்வது முறையானது. ஓரிருவர் ஒரு சில பங்குகள் இவைகளை மேற்கொள்வது என்பதை விட எல்லாரும் எல்லா பங்குகளிலும் இத்தகைய அணுகுமுறையை கையாள வழிவகுப்பது மேலானது. திருவழிபாட்டு குழும அடிமட்டத்திலும்
மேல்மட்டத்திலும் திட்டமிட்டு மேற்கொண்டால் அவர் அருளால் முடியாதது ஒன்றுமில்லை.